1000 வருஷம் குளம். 10 வயசுலேருந்து குளிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் இருந்தத பூரா குப்பைகள தூக்கி உள்ள போட்டு, பூரா நாஸ்தி பண்ணிட்டாங்க. முன்னால் பார்த்த அந்த கம்மாய் வந்து வெங்காய தாமரை எல்லாம் தண்ணியில் பூரா படர்ந்து கிடந்தது. உள்ளே எல்லாம் குருவி எதுவும் தண்ணி குடிக்க முடியாது, ஆடு தண்ணி குடிக்க முடியாது. நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. தண்ணி முள் இது முள்ளுக்குள்ளேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். பூச்சிகள்லாம் ரொம்ப வீட்டுக்குள்ளே வரும். இந்த மாதிரி தூர் வர போகிறோம், நீங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நீங்கள் சுத்தம் பண்ணி கொடுங்க, நாங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிறோன்னாங்க. அந்த சொன்ன மறுநாளே வண்டியை விட்டு ஒதுக்க விட்டாங்க. இந்த சைடெலாம் பண்டெல்லாம் அந்த அளவுக்கு இதாக இருக்காது. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நம்ம ஊழியர்களை வச்சு சர்வேலாம் பண்ணோம். அதுக்கு இந்து அறநிலையத்துலேருந்தும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. உள்ளே இருக்கிற ஃபெரசம் ட்ரீஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் இருந்த ஆகாய தாமரை அனைத்தையும் எடுத்து மக்கும் உரமாக மாற்றி அந்த உரத்தை தான் நாங்கள் இப்போ வந்து மரம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கரைகளில் வைக்கப்பட்டிருக்கிற நாட்டு மரங்கள் கிட்டத்தட்ட 1000க்கு அதிகமான மரங்கள், 100க்கு அதிகமான வெரைட்டி மரங்கள் பிரம்மாண்டமாக இந்த குளம் ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ராஜபாளையத்துடைய சொர்க்கமாக இருக்கும். அன்றைக்கி அவங்க என்னைக்கு வேலையை ஆரம்பித்தாலும் அதிலேருந்து ஒத்த குப்பை கூட கம்மாக்குள்ளே போடலை, இப்போயும் போடலை. அது போக நம்ம ராம்கோ குரூப்பிலேருந்து வந்து குப்பையை நம்ம எப்படி தரம் பறிக்கணும் அப்படின்ட்டு விழிப்புணர்வு கொடுத்து, அந்த குப்பையை வண்டி வந்தால் மட்டுமே அந்த வண்டியில் மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது தூய்மை பணியாளர்களாக கொண்டு வந்து இங்கே நாங்கள் ஒரு செட்டு போட்டிருக்கோம், ஒரு 2 சென்ட்டுக்கு. ஸோ அந்த செட்டில் வந்து குப்பையை வந்து பிரித்து அந்த குப்பையை சேல்ஸ் பண்ணி அவங்களுக்கே வந்து அந்த மணியை வந்து ஊழியர்களுக்கே நாங்கள் தரோம். எல்லாத்தையும் வந்து மறுசுழற்சிக்கு நாங்கள் இது பண்ணுறோம். 2, 3 போர் இதில் தான் போட்டிருக்காங்க. கடைசியில் குப்பையும் சாக்கடையுமானதும் அந்த தண்ணியை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சு. கம்மாயில் வந்து கழிவுநீர் வந்து அதிகமாக கலந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அதை எப்படி சுத்திகரிக்கிறது, அதுவும் இயற்கை முறையில் எப்படி சுத்திகரிக்கிறங்கிறத வந்து நம்ம சம்புங்கிற ஒரு செடியும் கல்வாழைங்கிற ஒரு செடியும் வச்சு நாங்கள் வந்து இயற்கை முறையில் வந்து கழிவுநீரை வந்து நாங்கள் சுத்திகரிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நல்லா சுத்தம் பண்ணி வார்கால் தண்ணியை சாக்கடை தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி அது பிறகு உள்ளே வருது. வந்த பிறகு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா தண்ணி போர் வந்து குடி தண்ணி மாதிரி நல்லா இருக்குது. இப்போக்கி இந்த தண்ணி வசதிக்கு சுத்தப்படுத்தி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சுற்றி மரங்கள்லாம் நட்டி இருக்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. தண்ணி அதில் தேங்கியிருக்கு. தண்ணி இருக்கிறதுனால பறவைகளுடைய வரவுகள் இருக்குது. அது மாதிரி நிலத்தடி நீர் பூராமே இந்த ஏரியாவுக்கு எல்லாத்துக்குமே நல்லா கிடைக்கும். அது மாதிரி அதிகமான அளவு பாம்பு தாரா, நீர்க்காகங்கள், பெயிண்டர் ஸ்டார்க், இது மாதிரி பல பறவைகள் இந்த சீசனுக்கு ஏற்ற டக்ஸ்லேருந்து ஹெராயின்ஸ்லேருந்து எல்லா பறவைகளும் இங்கே வாழ்விடமாக இருக்குது. 42 பறவைகள் இது யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்த சுத்தம் பண்ணி தந்ததுனால நாங்கள் வந்து இங்கே வந்து நல்லா விளாடவும் செய்கிறோம். காலையிலேயும் சாயந்தரமும் பெரியவங்கெல்லாம் வாக்கிங் போகிறாங்க. இங்கே நாங்களும் நல்லா விளாட்றோம். பறவைகள் வாழ்விடமாகணும் சரி, பறவை நெஸ்டிங் பிளேஸ் ஆகட்டும், மக்களுடைய இன்றைக்கி பயன்பாடாகட்டும், எல்லாமே வந்து இந்த சுற்றுப்புற சூழலே மாறி போயிடுச்சு. இதை வச்சு தான் இப்போ ராஜபாளையம் கார்பன் நியூட்ரல் ராஜபாளையம்ங்கிற ஒரு பெரிய ஒரு இதை வந்து வேலை வந்து இந்த குளம் கொடுத்த நம்பிக்கை தான் எங்களுக்கு. ராஜபாளையம் சுற்றுக்கு இருக்கிற ரொம்ப மாசுபட்ட குளங்களை சீரமைப்புக்கு உயிர் கொடுத்த குளம் இது தான். இதே மாதிரி ராஜபாளையம் சுற்றுச்சூழல் சுற்று இருக்கிற எல்லா குளங்களையும் சீரமைக்கிறதுக்கு ராம்கோ கம்யூனிட்டிஸ் ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்கு பெரிய தைரியம் கொடுத்ததே இந்த குளம் தான். இன்றைக்கி பெரிய நம்பிக்கை கொடுத்ததே இந்த குளம் தான்.